ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாரதி கண்ணம்மா இன்னைக்கு எபிசோட்ல என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் வரப்போகுதுன்றத பத்தி பார்க்கலாம். கண்ணம்மா சௌந்தர்யாவுக்கு கால் பண்றாங்க. என்ன கண்ணம்மா, உனக்கு ஃபீவர்லாம் சரியாயிடுச்சா அப்படின்னு விசாரிக்கிறாங்க சௌந்தர்யா. அதெல்லாம் எப்பவோ சரியாயிடுச்சு அத்தை அப்படின்னு சொல்றாங்க. பிள்ளை வீட்டுக்கு வந்துட்டாரா இல்ல எங்கேயாவது ஓடி ஒளிஞ்சிட்டாரா அப்படின்னு கேக்குறாங்க கண்ணம்மா. அவன் கூட ஏதாவது சண்டை போட்டியா அப்படின்னு சௌந்தர்யா கேக்குறாங்க. என்ன பார்த்தா என்ன சண்டை போடுற மாதிரி தெரியுதா உங்களுக்கு அப்படின்னு கண்ணம்மா கேக்குறாங்க. இல்லம்மா, அவன் ஓடி ஒளிஞ்சிட்டானான்னு கேட்டையே, அதனாலதாம்மா கேட்டேன் அப்படின்னு சௌந்தர்யா சொல்றாங்க. கண்ணம்மா ஹாஸ்பிட்டல்ல நடந்த விஷயத்த பத்தி சொல்றாங்க. பேஷண்ட் ஒருத்தருக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுங்க அப்படின்னு இவர் பஞ்சாயத்து பண்றாரு அப்படின்னு சொல்றாங்க. அதே டிஎன்ஏ டெஸ்ட்டை நீங்க எப்ப எடுக்க போறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு பதில் எதுவுமே சொல்லாம ஓடி ஒளிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. சௌந்தர்யா சொல்றாங்க, எனக்கு என்னமோ அவன் கூடிய சீக்கிரமாவே டிஎன்ஏ டெஸ்ட் எடுப்பான்னு தாமா தோணுது. அந்த நல்ல காலம் சீக்கிரமா வரப்போதுமா அப்படின்னு சௌந்தர்யா சொல்றாங்க. உங்க மகனுக்கு இத்தனை வருஷமா இல்லாத ஞானோதயம் இப்பவாவது வருதான்னு பாக்கலாம் அப்படின்னு கண்ணம்மா சொல்றாங்க. நான் வெண்பா வீட்டுல நடக்கிறத காமிக்கிறாங்க. வெண்பா அவங்க அம்மாட்ட பேசுறாங்க. என்னமோ உனக்கு தான் எல்லாம் தெரியும், நீ யார் பேச்சையும் கேட்க மாட்டேன் அப்படின்னு ஆணவத்துல ஆடின இல்லம்மா அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு ஃப்ராடு பையனை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு தான் இப்பெல்லாம் பண்ணுனியா அப்படின்னு கேக்குறாங்க. யூஎஸ்ல இருந்து வந்ததே என்னோட பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு தான் அப்படின்னு சொன்னேன். உலகத்துல எந்த ஒரு தாயும் மாப்பிள்ளை யாரு, அவன் என்ன பிசினஸ் பண்றான், அவனோட வீடு எங்க இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்காம இன்விடேஷன் வரைக்கும் போக மாட்டாங்க. அப்படி போன ஒரே தாய் நீதாமா அப்படின்னு சொல்றாங்க. இனிமேல் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற தகுதி உனக்கு இல்லம்மா அப்படின்னு சொல்றாங்க. இனிமேல் யாரை கல்யாணம் பண்ணணும் யாரை கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்ற முடிவு எடுக்கிற உரிமை எனக்கு மட்டும்தான் இருக்கு அப்படின்னு வெண்பா சொல்லிடுறாங்க. அடுத்ததா சௌந்தர்யா வீட்டுல நடக்கிறத காமிக்கிறாங்க. கீழே சௌந்தர்யா சொல்றாங்க, பாரதி ஹாஸ்பிட்டல்ல இருந்து கிளம்பிட்டான்னு கண்ணம்மா சொன்னாடா, அவ இன்னும் இங்க வரல அப்படின்னு சொல்றாங்க. பாரதி இப்ப அவங்க வராரு. சௌந்தர்யா பார்த்து சாப்பிட்டீங்களாமா அப்படின்னு கேக்குறாரு. சௌந்தர்யா இப்போ அஞ்சலிட்ட துணி காய போட்டிருந்தேம்மா, அதெல்லாம் எடுத்துட்டியாமா அப்படின்னு கேக்குறாங்க. இல்லத்தா அப்படின்னு அஞ்சலி சொல்றாங்க. சீக்கிரம் போய் எடுத்துருமா, இன்னைக்கு மழை கொட்டுன்னு கொட்ட போகுது அப்படின்னு கிண்டல் பண்றாங்க. ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னு அஞ்சலி கேக்குறாங்க. பிள்ளை என்ன பார்த்து அக்கறையா சாப்பிட்டியான்னு விசாரிக்கிறான் அப்படின்னு சௌந்தர்யா சொல்றாங்க. ஏமா, இதுக்கு முன்னாடி நான் உங்களை பார்த்து கேட்டதே இல்லையா அப்படின்னு பாரதி கேக்குறாரு. என்ன விஷயம், என்கிட்ட ஏதோ சொல்லணும்னு நினைக்கிற சொல்லு அப்படின்னு சௌந்தர்யா சொல்றாங்க. ஊரு ஃபுல்லா சின்ன குழந்தைகளுக்கு சளி காய்ச்சல் பரவிட்டு இருக்குது இல்லம்மா அப்படின்னு சொல்றாரு. அதனால ஹேமாவுக்கு ஒரு ஃபுல் பாடி செக்அப் பண்ணிடலாம்னு இருக்கிறேம்மா அப்படின்னு பாரதி சொல்றாரு. ஆனாலுமே எடுத்துக்கோப்பா அப்படின்னு சௌந்தர்யா சொல்றாங்க. அப்படியே லட்சுமிக்கும் சேர்த்து எடுக்கலாம்னு இருக்கிறேம்மா அப்படின்னு பாரதி சொல்றாரு. லட்சுமிக்கு எதுக்குப்பா நீ பண்ணணும், அவளுக்கு தான் அவளோட அம்மா இருக்கிறாளே, அவ பாத்துப்பா அப்படின்னு சொல்றாங்க சௌந்தர்யா. பாரதி சொல்றாரு, கண்ணம்மா என்னோட உயிரையே காப்பாத்தினா, அதனால ஒரு நன்றி உணர்வுக்கு தான் அவளோட குழந்தைக்கு ஹெல்த் செக்அப் பார்க்கலான்னு இருக்கிறேன் அப்படின்னு பாரதி சொல்றாரு. அகிலன் சொல்றாரு, நீ சொல்றதுல லாஜிக்கே இல்லையே பாரதி, கண்ணம்மா அன்னைக்கு ஏதாவது நீ பண்ணணும்னு சொன்னாலும் பரவாயில்ல, லட்சுமிக்கு பண்ணணும்னு சொல்ற அப்படின்னு கேக்குறாரு. பாரதி சொல்றாரு, இப்ப என்ன நான் யாருக்கு ஹெல்த் செக்அப் பண்ணல போதுமா அப்படின்னு சொல்றாரு. சௌந்தர்யா உடனே, நாங்க அப்படி சொல்லலப்பா, நீ லட்சுமி ஹேமா ரெண்டு பேருமே கூட்டிட்டு போய் ஹெல்த் செக்அப் பண்ணு பாரதி அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்ததா வெண்பா இப்போ பாரதிக்கு கால் பண்றாங்க. என்னோட வாழ்க்கையில ஒரு முக்கியமான விஷயம் இன்னைக்கு நடந்துச்சு பாரதி அப்படின்னு சொல்றாங்க. அம்மா எனக்கு ஒரு மாப்பிள்ள பார்த்து வச்சிருந்தாங்களே ரோஹித் சாரதி, அவன் சரியான ஃப்ராடுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு வெண்பா சொல்றாங்க. என்ன சொல்ற வெண்பா, எனக்கு எதுவும் புரியல அப்படின்னு பாரதி சொல்றாரு. வெண்பா நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்றாங்க. நம்ம கல்யாணத்துக்கு தடையா இருந்த ரோஹித் சாரதியும் என்னோட வாழ்க்கையை விட்டுட்டு போயிட்டான். இனிமே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு வெண்பா ரொம்ப சந்தோஷமா சொல்றாங்க. பாரதி பதில் எதுவுமே சொல்லாம இருக்கிறாரு. என்ன பாரதி, நான் எவ்வளவு பெரிய விஷயம் சொல்றேன், எனக்கு ஒரு கங்க்ராச்சுலேஷன் கூட நீ சொல்ல மாட்டியா அப்படின்னு வெண்பா கேக்குறாங்க. பாரதி உடனே கோபமா, கங்க்ராச்சுலேஷன் வெண்பா, எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்றாரு. ஹேமா இப்ப அங்க வராங்க. யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க டாடி அப்படின்னு கேக்குறாங்க. வெண்பா ஆண்டிட்ட பேசிட்டு இருக்கிறேன் அப்படின்னு பாரதி சொல்றாரு. உங்ககிட்ட நான் பேசி ரொம்ப நாள் ஆச்சு டாடி, என்கிட்ட போனை கொடுங்க அப்படின்னு போனை வாங்குறாங்க ஹேமா. வெண்பா இப்போ வேண்டாம் வெறுப்பா ஹேமாட்ட பேசுறாங்க. நல்லா இருக்கிறியா ஹேமா அப்படின்னு கேக்குறாங்க. என்ன பத்தி விசாரிக்கிறதெல்லாம் இருக்கட்டும், மணி என்ன ஆகுது, 11 மணிக்கு மேல ஆகுது, இந்த லேட் நைட்ல என்னோட டாடிக்கு நீங்க எதுக்கு கால் பண்றீங்க அப்படின்னு ஹேமா கேக்குறாங்க. ஹோல் டே அவர் ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணிட்டு ரொம்ப டயர்டா இருப்பாரு, நீங்க இப்ப எதுக்கு தேவையில்லாம கால் பண்றீங்க அப்படின்னு ஹேமா கேக்குறாங்க. எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கோங்க ஆன்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. வெண்பா மனசுல நினைக்கிறாங்க, ஃபர்ஸ்ட் என் கழுத்துல தாலி ஏறட்டும், அதுக்கப்புறமா வேலை உன்னை அந்த வீட்டை விட்டு துரத்துறது தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஹேமா பாரதிட்ட சொல்றாங்க, வெண்பா ஆன்ட்டிட்ட பேசினாதான் நீங்க தான் டென்ஷன் ஆகுறீங்களே டாடி, அப்புறம் எதுக்காக அவங்க போன் அட்டன் பண்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க. எனக்கெல்லாம் பிடிக்காத ஃப்ரெண்ட் இருந்தா அவங்க நம்பரையே நான் பிளாக் பண்ணிருவேன் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க நினைச்சா கூட என்கிட்ட பேச முடியாது அப்படின்னு ஹேமா சொல்றாங்க. பாரதி மனசுல நினைக்கிறாரு, நீ சொல்றது கரெக்ட் தான் ஹேமா அப்படின்னு நினைக்கிறாரு. 10 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த வெண்பா நம்பரை நான் பிளாக் பண்ணிருந்தேன்னா நிறைய பிரச்சனைகளை நான் அவாய்ட் பண்ணிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.
பாரதி டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் உண்மையை தெரிஞ்சுப்பாரா? வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ரெகுலர் சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.